ஓகே, நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் 10th அந்த நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல நம்ம எக்ஸசைஸ் 2.1 பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஈக்வலன்ஸ் டிவிஷன் லெம்மா பார்க்கணும். அதுதான் இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அதான் ஃபுல் அதை வச்சு நம்ம ஃபுல்லாக சம் செய்ய போகிறோம். ஓகே, ஈக்வலன்ஸ் டிவிஷன் லெம்மா நம்ம கொடுத்துருக்காங்க. என்னது? A is equal to PQ plus R 0 less than or equal to or less than B. ஓகே, இதுதான் ஈக்வலன்ஸ் டிவிஷன் லெம்மா. இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ ஒரு 7 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம்? 3 2s are 6. டிவிஷன் முடிஞ்சிச்சு. இதில் என்னது? இது என்னது? டிவைடட். அப்படிதானே? டிவைடட். இது என்னது? டிவைசர். ஓகே, இது என்னது? கோஷியன். இது என்னது? ரிமைண்டர். ஓகே, இவ்வளோ நமக்கு தெரியும். அப்போது எதை பண்ணுறோம்? டிவைட் 7 அதை எதால பண்ணுறோம்? 2 3s are 6 தான். அப்படிதான் 2 3s are தான் 6 வருது. அப்படிதானே? அப்போ 2 3s are 6. இது இன்டு பண்ணி பிளஸ் 1 ஆட் பண்ணும்போது அந்த 7 வருது. கரெக்டா? என்னது? இதையும் மல்டிப்ளை பண்ணி இந்த 1 ஆட் பண்ணும்போது அந்த 7 கிடைக்கும். கரெக்டு தானே? அப்போ ஈக்குவல் டு 1 லெஸ் தென் என்னதான் இருக்கும்? பி என்னது? 2 விட சின்னதாக தான் இருக்கணும். அந்த பி பியை விட ஆர் சின்னதாக இருக்கணும். இல்லை நம்ம அடுத்த நம்பர் வச்சு நம்ம டிவைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இதுதான் இந்த ஈக்குவேஷன் எழுத வேண்டிய மெத்தட். சரியா? எல்லாம் புரிஞ்சதில்ல? இது என்னது? டிவைசர் எழுதணும். அப்போ நமக்கு அதை தான் பிரிச்சிடலாம். 2 3s are 6 plus 1 இதைத்தான் எழுதணும். ஓகே, இது 0 வர வரைக்கும் செய்யும். இந்த டிவிஷன் லெம்மா என்னது? 0 வர வரைக்கும் செய்யணும். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருச்சு இல்லை? இன்னும் அடுத்து நம்ம சம்ஸ் பார்க்கலாம். First question, find all positive integers when divided by 3. Okay, leaves remainder 2. 3 ஆல் எழுதினோம். 2 ரிமைண்டர் இருக்குன்னு சொல்லி. சரியா? பை நம்ம ஈக்வலன்ஸ் லெம்மா என்னது? ஈக்வலன்ஸ் டிவிஷன் லெம்மா நமக்கு என்னது? A is equal to BQ plus R 0 less than or equal to R less than B. சரியா? அப்போ இதில் நமக்கு ஏ நமக்கு தெரியாது. எந்த நம்பரை 3 ஆல் டிவைட் பண்ணால் 2 கிடைக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பாசிட்டிவ் இண்டிஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏ தெரியாது. பி என்னதான் இருக்கும்? 3ஆ இருக்கும். கியூ தெரியாது. ஓகே, ஆர் மட்டும் தெரியும். என்னது? ரிமைண்டர் 2ஆ இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 0 less than or equal to என்னது? 2 less than 3. ஓகே, அப்போ நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர் கியூ என்னெல்லாம் எடுக்கலாம்? 0ல எடுக்கலாம். 0 இருக்குன்னா 0 1 2 3 3 விட பெருசு போயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம 2 3 செய்யலாம். ஓகே, இதில் கியூ ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நம்ம என்ன இருக்கும்? ஏ ஈக்குவல் டு 3 into 0 plus 2 ஈக்குவல் டு எவ்வளவு? 2. அடுத்து ஏ ஈக்குவல் டு கியூ 1ஆ இருந்துச்சுன்னா நமக்கு என்னது? 3 into 1 plus 2 equal to 3 plus 2 equal to 5. ஓகேவா? அடுத்து Q 2ஆ இருந்துச்சுன்னா A is equal to 3 into 2 plus 2 equal to 6 plus 2 equal to 8. இனி இப்படி போயிட்டே இருக்கும். இங்கே எத்தனை வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ 3 கண்டுபிடிப்போமா? 3 is equal to A is equal to 3 into 3 plus 2 is equal to 9 plus 2 is equal to 11. ஓகே, இது கண்டினியூஷன் போயிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 2 5 8 11 போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். Second question, a man has 532 flowers pot. He wants to arrange them in row அடுக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டார். Such that each row contains 21 flowers. ஒவ்வொரு ரோவில் என்ன இருக்கணும்? 21 flower pots இருக்கணும். Find the number of complete rows and how many flower pots are left over. எவ்வளோ ரோ இருக்கும், எவ்வளோ இருக்கும்? இதில் டிவிஷன் இருக்கும். பார்த்தாலே தெரியும் டிவிஷன். ஆனால் இது என்ன செய்யணும்? ஈக்வலன்ஸ் டிவிஷன் அல்காரிதம்ல செய்யணும். நம்ம யூசி ஈக்வலன்ஸ் டிவிஷன் அல்காரிதம் பண்ணிடலாமா? டிவிஷன் அல்காரிதம் இல்லைம்மா, அல்காரிதம் தான். ஓகே, என்ன வரும்? A is equal to BQ plus R 0 less than or equal to or less than B. ஓகே, கண்டிஷன் எழுதியாச்சு. ஓகே, இதில் நமக்கு எத்தனை ஃப்ளவர் பாட்டு? 532 ஃப்ளவர் பாட்டு. எத்தனை ரோவாக இருக்கணும்? 21 ரோ. ஓகே, கோஷன் என்னது? கோஷன் நம்ம இதில் கண்டுபிடிச்சிடலாம். 532 அதை 21ஆல் என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 21ல் 2ஆல் பண்ணும்போது 2 2 42 3 வரும்போது 3 2 6 ஆயிரும். அப்போ 2 தான்.
ஓகேவா 42 1 1 இந்த 2 இறக்குறோம் 21 வந்து நம்ம என்ன வரும் ஓகே ஒரு 21 இன்ட்டு 100 ஒரு 5 போடுவோம் அப்போ தான் 10 வரும் 1 5 are 5 2 5 are 10 110 இப்போ 5 110 ஓகேவா அப்போ இங்கே வந்து என்னது 0 ஆகும் இங்கே 12 ஆகும் 12 மைனஸ் 7 ரிமைண்டர் நமக்கு என்னது 7 கிடைச்சிருச்சு அப்போ இன்ட்டு என்னது கோஷன் எத்தனை 20 25 ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளவு 7 0 less than or equal to என்னது 7 less than b என்னது 21 ஓகே LH இல்லை இது வந்து RBன்னு போட்டு ஓகேவா சரி இப்போ வந்து நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு இவ்வளோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இருந்தோம் நமக்கு ரிமைண்டர் என்னது 7 அப்படிதான் அப்போ இந்த ரிமைண்டர் இஸ் அவங்க அதில் கேட்டிருக்காங்கல்ல ரிமைண்டர் இஸ் வந்து 7 அப்போ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் கேட்டிருக்காங்க அப்போ தான் நான் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் வந்து என்னது 25 அடுத்து லெஃப்ட் ஓவர் கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பாட்ஸ் வந்து என்னது 7 பாட்ஸ் நான் கரெக்டா அது இந்த ரெண்டு தானே கேட்டிருக்காங்க அப்போ இதுதான் ஆன்சர் ஓகே Okay, third one, prove that product of two consecutive positive integers is divisible by 2 கேட்டிருக்காங்க ஓகே ரெண்டு வந்து கான்ஸ்டிடியூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து 2 ஆல டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க ஓகே லெட் நம்ம என்ன எடுக்கிறோம்னா என்னும் n மைனஸ் 1 என்னும் என்ன எடுக்கிறோம் என்ன n மைனஸ் 1 எடுக்கிறோம் ஏன்னா n வந்து இப்போ ஆர்டரா இருந்துச்சுன்னா இது வந்து என்ன இப்போ 3 இருந்துச்சுன்னா இது என்னது 2 இருக்கும் இல்லை இது வந்து 4 இருந்துச்சுன்னா 3 இருக்கும் ஆர்டர் ஈவன் மாறி மாதிரி தானே வரும் ஓகே பீட்டா கான்சிக்யூட்டிவ் ஏன்னா கான்சிக்யூட்டிவ் தந்துட்டாங்க அடுத்தடுத்து நமக்கு என்ன இருக்கணும் அதனால நம்ம n மைனஸ் 1 எடுத்துக்கணும் ஓகேவா பாசிட்டிவ் இன்டிஜர் என்னதான் இருக்கணும் டிவிசிபிள் பை 2 இருக்கணும் ஓகே இது வந்து அவங்க நமக்கு தந்ததை வச்சு நம்ம இன்னும் n மைனஸ் 1 எடுத்திருக்கோம் ஓகேவா அடுத்து the product தானே கேட்டிருக்காங்க the product of two consider the product of இந்த ப்ராடக்ட் நமது என்ன வரும் equal to n into n minus 1 ரெண்டையுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம் ஓகேவா மல்டிப்ளை என்ன ஆகும் இது வந்து இங்கே போகப்பட்டதுனா அப்போ n squared minus n ப்ராடக்ட் அப்போ இது எப்படி எந்த ஃபார்ம்ல இருக்கு it is in the form of 2q plus 1 for some integer q okay 2q plus 1 okay இந்த ஃபார்முலா இருக்குல ஓகேவா அப்போ n வந்து நமக்கு என்னது 2q n minus n is equal to என்னது 2q plus 1 okay ஓகே இப்போ ரெண்டு நமக்கு இருக்கு அப்போ n வந்து 2q ஒன்று வந்து n வந்து 2q minus plus 1 இருக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் எடுப்போம் கேஸ் 1 என்னது n is equal to 2q அப்போ n squared minus n is equal to நமக்கு என்னது 2q squared minus 2q சரியா n-க்கு பதிலா அந்த 2q போட்டிருக்கோம் அப்போ என்ன வரும் n squaredனா 4q squared minus 2q அப்போ இதில் 2q நம்ம வெளியில் எடுத்தோம்னா நம்ம என்ன வரும் 2 minus 1 வரும் அப்படிதானே அப்போ இதில் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா இது வந்து இப்போ n squared minus n is equal to என்னது q 2 minus 1 வந்து நம்ம rன்னு எடுக்கிறோம் ஓகேவா rன்னு எடுத்தா என்ன வரும் 2 இவ்வளோத்தையுமே என்னது r ஆயிரும் ஓகே அப்போ அது என்னது ஆயிடுச்சு 2 ஆயிடுச்சு அப்போ hence n squared minus n is divisible by 2 for every positive integer ஓகேவா அடுத்து கேஸ் 2 ரெண்டாவது நம்ம n equal to என்ன எடுத்துருக்கோம் 2q plus 1 ஓகே இது வைஸ் பண்ணும்போது நம்ம அது என்னது n squared plus 1
n square minus 1 minus n is equal to another 2q plus 1 the whole square minus 2q plus 1. அப்போ இங்கே என்ன வரும் 2q plus 1 the whole square minus 2q minus 1. கரெக்டாக அந்த மைனஸ் இங்கே உள்ள போகணும். அப்போ இது வந்து இந்த 2q வந்து 2q plus 1 2q வந்து நம்ம வெளியில் எடுப்போம் காமனாக 2q plus 1 சாரி இது 2q plus 1 அப்போது 2q plus 1 வந்து என்ன செய்யலாம் ரெண்டெல்லாம் இருக்குது இதில் ஒரு இதில் ஸ்கொயர் இருக்குது இதில் ஒரு ஒன்று இருக்கு. அப்போ 2q plus 1 வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்தால் பாக்கி என்ன இருக்கணும் 2q plus 1 minus 1 ஓகேவா 2q plus 1 minus 1 நமக்கு வெளியில் இருக்கும். ஓகே இன்னும் அப்போ 2q வந்து இதில் இதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா 2q plus 1 minus அப்போ இதில் வந்து நமக்கு என்னன்னா இது வந்து 0 0 ஆயிருமா. அப்போ 2q into 2q plus 1 இதில் 0 ஆயிரலாம். அப்போ இதில் வந்து நம்ம 2q into 2q plus 1 வந்து நம்ம ஆறுன்னு எடுக்கிறோம். அப்போது என்ன ஆகும் இது 2r ஆகும். ஓகே இதுவும் 2r ஆயிடுச்சா. அப்போ n square minus n is divisible by 2 for every positive integer. ஓகே பாசிட்டிவ் ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு கேஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் கேஸை வந்து இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி இதை வந்து 6 எடுத்து நம்ம 2r கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி தான் செகண்ட் இதில் எடுத்து பண்ணியிருக்கோம். சரியா ஓகே fourth one when the positive integers a b and c are divided by 13 ஓகேவா 13 டிவைட் ஆகுமா. representative remainders 9 7 and 10 ரிமைண்டர் தந்துட்டாங்க. ஷோ தட் a plus b plus c is divisible by 13 கேட்டிருக்காங்க. சரியா நமக்கு let the positive integer be a b and c ஓகேவா. அதில் வந்து நமக்கு என்ன தந்திருக்காங்க a வந்து எவ்வளவா 30 into q plus ரிமைண்டர் வந்து நமக்கு 9 ஃபர்ஸ்ட் உள்ளது. b வந்து என்னது அதே மாதிரி 30 into q plus ரிமைண்டர் வந்து 7 ஓகேவா. c வந்து 30q plus வந்து 10 ஓகே. இப்போ 3 இருக்கு. நமக்கு வந்து a plus b plus c தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்படிதான் நான் அப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். q plus 9 plus 13q plus 7 plus 13q plus 10 எல்லாத்தையும் எழுதியாச்சு. அப்போ q எல்லாம் நம்ம டிவைட் பண்ண அது ஆட் பண்ணலாம் நம்பர்லாம் ஆட் பண்ணலாம். என்னெல்லாம் q 13q plus 13q 3 வருதுன்னா plus 9 plus 7 plus 10 ஓகேவா. 13q 39q plus 26 ஓகேவா. அப்போ இதில் வந்து நமக்கு என்னது 13 நம்ம வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும் 3q plus 2 இது 13 இது 13 3q plus 2 ஓகே. அப்போ நமக்கு என்னது 13 தானே 13 என்று இது வந்திருக்கா. அப்போ வந்து டிவைட் ஆகுமா டிவிசிபிள் ஆகுமா. எஸ் இஸ் டிவிசிபிள் பை 13 ஓகேவா. இவ்வளோதான் இதோட ஆன்சர். Prove that the square of any integers leaves the remainder either 0 or 1 ஓகேவா. இப்போ டிவைடட் பை 4 ஆல நம்ம 0 வரணும் அல்ல 1 வரணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. நமக்கு என்னன்னே தெரியாது. அப்போ நம்ம என்ன எடுக்கணும் லெட் தி இன்டிஜர் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. அப்போ இந்த ஸ்கொயர் ஆஃப் என்ன வரும் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் இன்டிஜர் என்னது x square ஓகே. அது x எடுத்தோம்னா இது x square சரியா. அப்போ நமக்கு வந்து x வந்து ஈவனா இருந்துச்சுன்னா நமக்கு இங்க 4 பண்ணும்போது நமக்கு 0 வரும் அப்படிதானே. அப்போ x equal to 2q plus 0 தானே நமக்கு ஒரு ரிமைண்டர் வந்து 0 வரணும்ல. அப்போ இந்த q வந்து எனக்கு q-ஆல நமக்கு மல்டிப்ளை பண்ணணும் சரி டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 வந்து ரிமைண்டர் கிடைக்கும் ஓகே. எழுதியாச்சா. அடுத்து வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர்ட். அப்போ என்னது இது வந்து ஸ்கொயர்ட் ஆகும் அப்படிதானே. அப்போது இது வந்து ஸ்கொயர்ட் ஆகும்போது 2q plus 0 the whole square
ஆகும்போது என்ன ஒரு 0 ஆயிடும். அப்போ இது வந்து என்னது 4q². ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வந்து என்னது, இது வந்து என்னது ஸ்கொயர், இது ஈவனா இருந்துச்சுன்னா, அடுத்து எக்ஸ் வந்து ஆடா இருந்துச்சுன்னா அது நமக்கு ரிமைண்டர் ஒன்று தானே. அப்போ என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து கியூ எடுத்தோம்னா இது கே எடுத்துக்கலாம், கே பிளஸ் 1. ஓகேவா, ரிமைண்டர் வந்து 1, 2 இது பண்ணும்போது 1 ரிமைண்டரில் வரும். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னது 2k plus 1 the whole square. Square square a plus b the whole square formula இருக்கு. அப்போ a square plus 2ab plus b square. அப்போ என்ன வரும் 4k square plus 4k plus 1. ஓகேவா, அப்போ நமக்கு என்னது 4 plus இது வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா என்ன இருக்கலாம், k into k plus 1 வந்து இதில் எடுக்கலாம், qவா எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இதில் வந்து என்னன்னா 4k வெளில எடுத்தா என்ன வரும், k plus 1 வரும் plus 1. அப்போ நம்ம இதை என்ன எடுத்துக்கலாம், k into k plus 1 வந்து qவா எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும் 4q plus 1, இவ்வளோ வந்து q plus 1. ஓகே, அப்போ வந்து அப்போ இது வந்து divisible by, it is divisible by 4. 4 ஆல என்ன 4k plus வந்து 4 ஆல divisible ஆகும், ப்ரூவ் ஆயிடுச்சுல. ஓகேவா, இது வந்து என்னது 2k plus இது வந்து a plus b the whole square எடுக்கிறோம். இப்போ இதை உள்ள தெரிஞ்சு qவா எடுக்கிறோம். அதுக்கு வந்து அது வந்து 4k plus 1ங்கிற ஃபார்முலா வந்துட்டு இது வந்து divisible by 4. ஓகேவா. Sixth one, the use Euclid's division algorithm to find the highest common factor. இதுக்கு ரெண்டு தான் highest common factor எடுத்துக்காங்க. சரியா, அப்போ நம்ம வந்து பிக்கஸ்ட் நம்பர் இருக்குல்ல அதை எழுதலாம். இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், ஸ்மாலஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணுவோம். 412 வந்து 340ஆல நம்ம பார்க்கல தெரியும், ஒரு டைம் தான் போகும். அப்படின்னா 342 11 minus 4 வந்து 7. அப்போ இன்டு கோஷியன்ட் பிளஸ் ரிமைண்டர். ஓகே, ரிமைண்டர் என்னது நமக்கு 0 கிடையாது. அப்போ திரும்ப பண்ணணும், என்ன எழுதணும், இல்லாட்டில் எதால டிவைட் பண்ணணுமோ அதையும் அதை வந்து ரிமைண்டரால என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அடுத்து 340 into 72, 72 into 2 4 போமா, 4 2s 8, 7 4s 28. ஓகே, 4 அப்போ 288 என்ன வரும், இது வந்து 3 ஆகும், இது 10 ஆகும். 10 minus 8 இது, அப்போ இங்கே வந்து 2 ஆகும், 13 552. ஓகே, அப்போ இன்டு கோஷியன்ட் வந்து 4 plus ரிமைண்டர் 52. அப்போ நமக்கு என்ன ஆச்சு, ரிமைண்டர் வந்து 0 ஆகல, 52 not equal to 0. சரியா, அடுத்து என்ன செய்யணும், 72 எதால ரிமைண்டரால பண்ணிடுவோமா. 72 இது பார்த்தா தெரியுது 1 டைம் தான், 52 0 2 20. இப்போ இன்டு 1 plus 20. இப்போ தெரியும் என்னது, ரிமைண்டர் நமக்கு என்ன ஆகல, 0 ஆகல. அப்போ நம்ம என்ன செய்யணும், திரும்ப 52 ரிமைண்டரால மனதை டிவைட் பண்ணணும். 52 நமக்கு 20 தெரியும், 2 பண்ணாலே நமக்கு 40 வந்துடும். 12 இன்டு 2 plus 12. இப்போவுமே நமக்கு என்னது, ரிமைண்டர் வந்து 0 ஆகல. அடுத்து பண்ணணும், என்னது 20 ரிமைண்டரால டிவைட் பண்ணணும். 20 12 2 டைம்னா 24 வரும். அப்போ 1 டைம் தான் நமக்கு என்னது வரும், 8. இப்போ இன்டு 1 plus 8. இப்போவுமே என்ன ஆகல, ரிமைண்டர் நமக்கு 0 ஆகல. அடுத்து என்ன செய்யணும், 12 8ஆல டிவைட் பண்ணணும். 12 8ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 1 12 தான் வரும். அப்படின்னா 1 8 சார் 8 வரும்போது நமக்கு வந்து 4 வருது. அப்போ இன்டு 1 plus 4. இப்போ நமக்கு என்ன வரல, 0 வரல. ஓகேவா, அடுத்து நமக்கு என்ன பண்ணணும், 8 வந்து 4ஆல டிவைட் பண்ணி நமக்கு பார்த்தாலே தெரியும், 4 வந்து 2ஆல போயிடும், 0 அடிச்சிச்சு. ஓகே, இன்டு என்னது 2 plus 0. இங்கே என்னாச்சு, ரிமைண்டர் வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. அப்போ இதோட நிறுத்திக்கலாம். ஆனால் நமக்கு HCF என்னது, HCF ஆஃப் 340 and 412 is என்னது, நல்ல கோஷியன்ட்.
இதுதான் வந்து என்னது நட்ல 4 அந்த இதுதான் நமக்கு என்னது லாஸ்ட்டாக வர்றதில்ல இதுதான் வந்து நமக்கு என்னது இதோட ஹைசிஎஃப். புரிஞ்சுதா? क्वेश्चन लास्ट நம்ம டிவைட் லாஸ்ட் எதை நம்ம டிவைட் பண்ண போறோமோ லாஸ்ட் நம்ம எதை டிவைட் பண்ண லாஸ்ட் எதால டிவைட் பண்ணோமோ லாஸ்ட் எதால டிவைட் பண்ணி 0 கிடைக்குதோ அதுதான் நமக்கு என்னது ஹைசிஎஃப். சரியா? எதால டிவைட் பண்றோமோ அதுதான் என்னது ஹைசிஎஃப். இல்ல பார்க்கும்போது லாஸ்ட்ல 0 வரும்போது இந்த இடத்துல இருக்குல்ல அதுதான் வந்து என்னது ஆன்சர். ஓகே, இது வந்து இதுக்கும் ஐசோமெட்ரிக் கட்டுறாங்க. அப்போ 677 ஈக்குவல் என்னது 255 நம்ம டிவைட் பண்ணணும். 867 255 பண்ணும்போது என்ன வரும்? 3 பண்ணுவோம் 4 போது கூடுதல் போயிடும். 15 16 1 2 3 6 plus 7. ஓகே, 3 765 2 0 1 102 வந்துச்சு. ஓகே, அப்போ into 3 plus 102 ரிமைண்டர் LH. அடுத்து என்னது? இதை வந்து ரிமைண்டர்ல பண்ணணும். நான் 255 equal to ரிமைண்டர் வந்து 102. 255 102ல பண்ணும்போது பார்த்தது 2 டைம்ஸ் பண்ணதான் வரும். 2 டைம்ஸ் பண்ணும்போது என்ன வரும்? 4 2 204. ஓகே, அப்போ 1 இங்க வந்து 51. அப்போ into 2 plus 51. ஓகே, அடுத்து என்ன 102 வந்து இது 51ஆல டிவைட் பண்ணணும். என்ன வரும்? 102 வந்து 51. 2ல அது பாத்திரத்து இது 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 102 வந்துடும். 102 0 ஆயிடுச்சு. அப்போ இன்டு 2 பிளஸ் 0. இப்போ 0 வரும்போது அதுதான் எதால டிவைட் பண்ணும்போது 0 வருதோ அதுதான் நமக்கு ஹைசிஎஃப். அப்போ ஹைசிஎஃப் ஆஃப் 867 and 255 is எவ்வளவு? 51. ஓகே, இதுதான் ஆன்சர். லாஸ்டா நம்ம எதால டிவைட் பண்றோமோ அதுதான் வந்து என்னது ஹைசிஎஃப். ஓகேவா? ஓகே, இது வந்து நம்ம என்ன செய்யணும்? இதை பிக்கஸ்ட் நம்பரை வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரால ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண பார்த்த இடத்துல 9000 10,000 இருக்கு. ஒரு டைம் தான் போகும். ஓகேவா? 9648 ஒன் டைம் 9648. அப்போ இதை வந்து பண்ணும்போது என்ன வரும்? இங்கே வந்து 1 14 வந்து 6, இங்கே வந்து 1 ஆகும், 11 ஆகும், 11 7, இங்கே வந்து என்னது? இங்கே வந்து 9 ஆகும், இங்கே வந்து 11 ஆகும், 11 வந்து 6 வந்து என்னது 8 ஆகும். ஓகேவா? சாரி 5. ஓகே, இப்போ 576. அப்போ இன்டு 1 பிளஸ் 576. ஓகேவா? நமக்கு ரிமைண்டர் என்னது? 576 not equal to 0. ஓகே, அடுத்தது 576ஆல இது என்னது? 9648 வந்து 576ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 9648 576 3ஆல பண்ணி பார்ப்போமா? 6 3s are 12 18 1 7 3s are 21 22 2 5 3s are 15 மேல போகுது. ஓகே, 576 என்றும் ஓகே 16 வந்து பண்ணி பார்க்கலாம். 6 6 are 36 3 7 6 are 42 45 4 5 6 are 30 34. ஓகே, 6 7 5 இப்போ பாருங்க 11 இந்த 5 12 4 9. ஓகே, கிட்ட வந்துருச்சுல. அப்போ 69,216 நான் மொத்தம் ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன். சரியா? ஓகே, 2 3 4. ஓகே, இன்டு 60 பிளஸ் 432. இனி என்ன செய்யணும்? 576 432ல பண்ணணும். இது பார்த்தாலே தெரியும், ஒரு டைம் தான் போகும். 432 ஒரு டைம் 432 4 7 minus 3 வந்து 4 144. அப்போ into 1 plus 144. எழுத வந்துட்டு ரிமைண்டர் வந்து என்னது? நாட் ஈக்குவல் டு 0. சரியா?
இப்போ இது வந்து என்னது ரிமைண்டர் 44 நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, அடுத்து என்ன செய்யணும், இது இங்கே எடுக்கணும். அது வந்து இந்த ரிமைண்டரால இது டிவைட் பண்ணணும். 432 144 என்ன செய்யணும், ரிமைண்ட் பண்ணணும். அப்போ இது வந்து இன்டு 44 into 3 பண்ணி பார்ப்போமா. 4 3s are 12, 1 4 2s are 12 plus 1 13, 1 1 is 4 வந்துருச்சுல. ஓகே, இப்போ இன்டு 4 plus 0 0 வந்துருச்சு. அதனால நமக்கு என்னதான் இருக்கும், ICF of 4 and 9648 is என்னது, இதுதானே இப்போ லாஸ்ட் எதான டிவைட் பண்ணுவோம். 144 இதுதான் இதோட ஆன்சர். சரியா, இது வந்து 3 இது நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் 2 எடுத்துட்டு அதை ஐசிஎஃப் பண்ணி பார்க்கணும். சரியா, என்ன பண்ணலாம், 90 ஈக்குவல் டு 90க்கு 84 பண்ணணும். 90 தானே பெருசாக, அதை வந்து 84ஆல் என்ன செய்ய போகிறேன்னா டிவைட் பண்ண போகிறேன். என்ன வரும், 90 84 வந்து 1 டைம்ஸ் தான் வரும் தானே, 84 இது வந்து 6 வரும். அப்போ இன்ட்டு 1 + 6 ரிமைண்டர் 6 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன 84 வந்து 6ஆல் டிவைட் பண்ணணும். 84 6ஆல் பண்ணும்போது 1 6 6 24 4 6 24. அப்போ இங்கே ஃபர்ஸ்டே முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அப்போ 6 into 14 + வந்து 0. அப்போ இங்கே 0 வந்துருச்சு. இப்போ இவ்வளோ முடிஞ்சா. அப்போ லாஸ்ட்டில் நமக்கு என்ன வந்திருக்கு, 6 வந்திருக்கு. அப்படிதானே. அப்போ இந்த ரெண்டுக்கும் ஆன்சர் வந்து என்னது 6. ICF ஆஃப் எதுக்கும் 84 and 90 இது வந்து என்னது 6. இது இந்த 6 வச்சு தான் நம்ம அடுத்தது பண்ணணும். ஓகேவா, அடுத்து நம்ம எதை கண்டுபிடிக்கணும், ICF ஆஃப் இந்த 6க்கும் இந்த 120க்கும். ஓகே, அதுக்கு கிடைச்ச ஆன்சருக்கும் அடுத்ததுக்கும். இப்போ 120 தானே பெருசு, அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 120 வந்து 6ஆல் பண்ணும்போது 3 2s are 12, 2 6 are 12, 0 0. அப்போ 20. இப்போ இன்டு 20 + 0. ஃபர்ஸ்டே நமக்கு 0 கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து என்னதாச்சு, 0 ஆயிடுச்சு. அதனால நமக்கு என்னது ஆன்சர் வந்து 6. அப்போ ICF ஆஃப் 120 and 6 வந்து என்னது 6 தான். அப்போ ICF ஆஃப் எதுக்கெல்லாம் 84 90 and 120 is 6. எல்லாத்துக்குமே ஆன்சர் என்னது 6. Seventh sum, find the largest number which divides 1230 and 1926, leaving remainder 12. ஓகே, அவங்க வந்து ரிமைண்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, ரிமைண்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ ICF எதுக்கு கண்டுபிடிக்கணும், 1230 - 12 எவ்வளோ வருது, இது வந்து 12 வந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1218 வருது. ரெண்டாவது நம்பர் என்னது, ரெண்டுக்குமே வந்து 12 தான் லீவிங். அப்படிதானே ரிமைண்டர். அப்போது இது 1926 - 12 வரும்போது நமக்கு என்னது 1914 வருது. இந்த ரெண்டுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், ICF கண்டுபிடிக்கணும். எதுக்கு 1200 and 1914. ஓகேவா, அப்போ பெருசு என்னது 1914. அதை எதால டிவைட் பண்ணுவோம், 1218. பார்த்தா ஒரு டைம் தான் போகும். அப்போ 1218. ஓகேவா, அப்போ இங்கே வந்து 0 ஆகும். 14 வந்து 6, இங்கே வந்து 8 ஆகும். இங்கே 10 வந்து 9 6 696. அப்போ இன்ட்டு 1 + 696. இப்போ நமக்கு என்னது ரிமைண்டர் வந்து ரிமைண்டர் 696 நாட் ஈக்குவல் டு 0. அதுதானே. ஓகே, அடுத்த என்ன செய்யணும், இந்த நம்பரை எழுதிட்டு இந்த ரிமைண்டரால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது என்ன வரும், 1218 696. ஓகே, இது வந்து 12 வரும்போது இதே 12 ஆயிடும். அப்போ இங்கே இருக்கு. அப்போ கூடுதலாயிடும். 1 தான் வரும், 696. ஓகே, 1 டைம் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 2. இங்கே வந்து 11, இது வந்து 0, இது 1 ஆயிரும். இங்கே 11 ஆகும். 11 ஆகும்போது 11 - 9 என்னது
2. அடுத்து இது வந்து 0 ஆகும், இது வந்து 11 ஆகும், 11 5. ஓகேவா? அப்போ இன்டு 1 + 522. அடுத்து என்னது? இது ரிமைண்டர் வந்து என்ன ஆகலை, நாட் ஈக்குவல் டு ரிமைண்டர் 696 நாட் ஈக்குவல் டு 0. அப்படிதானே? ஓகே. அடுத்து 696 வந்து 522ஆல் நம்ம டிவைட் பண்ணது பார்த்தாலே தெரியும், ஒரு டைம் தான் போகும். 522 அப்போது 4, இது வந்து என்னது 7 174 இன்டு 1 + 174. அடுத்து ரிமைண்டர் என்னது 174 நாட் ஈக்குவல் டு 0. ஓகே. அடுத்து என்ன எழுதணும்? 522 வந்து 174 பண்ணணும். 522 174. ஓகேவா? 174 வந்து நமக்கு என்னது 3 டைம் பண்ணி பார்ப்போமா? ஓகே. 4 3s are 12, 7 3s are 21, 22, 2 வந்து 5 522 வந்துருச்சா? 522. ஓகே. 0 வந்துருச்சு. அப்போ இன்டு 3 + 0. அப்போ நமக்கு ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. அப்போ இதோட HCF என்னது? ICF of 118 and 1014 is என்னது 174. இதுதான் ஆன்சர். ஓகே. இது sum D is the highest common factor of 32 and 60. D தான் அங்கே இருக்கிற highest common factor கொடுத்துட்டாங்க. ஆனால் D என்னன்னு கொடுக்கல. X and Y find X and Y satisfying D is equal to 32 + 60Y கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நம்ம 30க்கும் 60க்கும் ஈக்குவல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? அந்த இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? என்னது 32 and 60 என்ன கிடைக்கும்? 60 தானே 32 டிவைட் பண்ண முடியும். ஓகே. 60 வந்து 32 டிவைட் பண்ணால் 2 கூடி போயிடும். அப்போ 1 டைம் 32. இங்கே வந்து 5, இங்கே வந்து 10, 8 2 28. அப்போ இன்டு 1 + 28. அப்போது ரிமைண்டர் 28 நாட் ஈக்குவல் டு 0. அடுத்த எப்படி வந்தோன்னா 32 வந்து என்ன செய்யணும்? 28 எல்லாம் டிவைட் பண்ணணும். அப்போ 32 28 1 டைம்ஸ் தான் போகும். இங்கே வந்து 2 ஆகும், 12 6 4. அப்போது இன்டு 1 + 4. அடுத்து 28 வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். 28 4. அப்போது 7 4s are 28. அப்போ இன்டு 7 + 0. அப்போ நமக்கு என்னது HCF என்னது? நமக்கு 4. இப்போ இது வந்து இது வந்து 1. ஓகே. இது வந்து ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 நம்ம எழுதல. ரிமைண்டர் 4 நாட் ஈக்குவல் டு 0. அடுத்தது இப்போ ஈக்குவேஷன் இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம், இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து இந்த ரிமைண்டர் வந்து என்னது? நமக்கு 0 தான் கிடைச்சிது. அப்போ ஓகே. ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சா? இனி வந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னா HCF of 32 and 60 வந்து நமக்கு என்ன கிடைச்சது? 4 கிடைச்சது. ஓகேவா? நம்ம இந்த இடத்துல ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். 2 வந்து எடுக்கும்போது 32 = 28 × 1 + 4. ஓகேவா? இப்போ 4 = என்னது? இது இங்கே வந்துடும். இப்போ இங்கே வரும்போது எல்லாமே மைனஸ் ஆகும். அப்போ 4 = 32 - 28 × 1. இது இந்த சைடு வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் மைனஸ் ஆயிடும். அதை தான் நான் எழுதியிருக்கேன். சரியா? மாற்றி எழுதியிருக்கேன். 4 = இங்கே எழுதியிருக்கேன். ஓகே. இந்த லைன் புரிஞ்சதுல புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க. சரியா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. அடுத்து வந்து இது வந்து எழுதிச்சா இது வந்து நம்ம என்ன எழுதுனா இங்கே வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 இப்போ 28 இருக்கா? 28 எங்கே இருக்குது? இருந்தால் இருக்குது. அப்போ 28 = நமக்கு இங்கே என்ன வரும்? ஈக்குவேஷன் நம்பர் 1 யூஸ் பண்ணும்போது 28 இது வந்தெல்லாம் இங்கே வந்துருமா? அப்போ 60 - 32 × 2 1 வருமா? 28ஓட வேல்யூ இந்த 1 யூஸ் பண்ணும்போது 28 இங்கே இருக்கும். இது இங்கே வரும்போது என்ன ஆகும்? 60 - 32 × 1. இதே மாதிரி உள்ளதான் எடுத்துருப்போம். 32 என்னது? இந்த 32 - இது வந்து என்னது? 28க்கு பதிலாக
60 minus 32 into 1 எடுக்கிறோம். into 1 இங்கே உள்ள into 1 இருக்கு. ஓகே, இந்த லைன் புரிஞ்சதுல. அடுத்து இங்கே வந்து 4 is equal to 32. இங்கே வந்து 32 minus 60, இது மைனஸ் இங்கே வரும் ப்ளஸ், சாரி ப்ளஸ் 32 into 1 எல்லாமே ஒன்று தான். அப்போ இவ்வளோ தான் சிம்பிளிஃபை கிடைச்சிருச்சு. ஓகேவா, இங்கே வந்து என்ன வருது, 2 32 இருக்கும், புரியுதுனா? அப்போது 32 into 2, அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்னா ப்ளஸ் மைனஸ் 1 தனியாக எடுத்துட்டு ப்ளஸ் இன்டு 60. அப்போ மைனஸ் 1 இன்டு 60 நமக்கு மைனஸ் 60 தான். நான் எடுத்துருக்கேன், மைனஸ் 1 இன்டு 16 எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, இப்போ எந்த மாதிரி இருக்கு, இப்போ இருக்கா ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ இன்டு கியூ பிளஸ் பிளஸ் ஆறுல. ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன இருக்கும், 32 minus 60 plus 32 இருக்குதுண்ணா. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் வந்து 2 times 32 இருக்கு. அப்போ 32 into 2 மைனஸ் பிளஸ் இங்கே வந்து என்ன செய்யணும், இந்த மைனஸ் 60 மைனஸ் 1 into 16 எடுக்கிறோம். இந்த மைனஸ் 60 தான் என்ன செய்யறோம், மைனஸ் 1 into 60 எடுக்கிறோம். இது இங்கே பாருங்க, d is equal to 32x plus 60 இதில் இருக்குல்ல, நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அப்படிதானே. அப்போ இது 32 into x என்னது 60 into y. அப்போ x என்ன வரும் நமக்கு 2, y என்ன வரும் மைனஸ் 1. புரிஞ்சுதா? இது ஆன்சர் கிடைச்சிருச்சா? 9 sum வந்து positive integer when divided by 8 gives the remainder வந்து என்ன தருதான் 61. What will the remainder when the same number divided by 11? அந்த நம்பர் 11 ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் கிடைக்கிறாங்க. இப்போ நம்பர் தரல, அப்போ நம்ம என்ன எடுக்கணும், the positive integer இதை என்ன எடுக்கிறோம், bx எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ x equal to என்னது 88 into நமக்கு என்ன செய்யாது, கோஷியன் தெரியாது, ரிமைண்டர் வந்து 61. எப்படி எடுக்கணும், நம்ம ஈக்குவல்ஸ் நாம தானே எடுக்கிறோம், bq plus rங்கிற மெத்தட்ல நான் எழுதி வச்சிருக்கேன். சரியா? நமக்கு என்ன எதா டிவைட் பண்ணுறோம்னு தெரியாது, எது கோஷியன் தெரியாது, அதுக்கு xy போட்டிருக்கேன். ஓகே, இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து 11 அந்த நம்பர் 11 டிவைட் ஆகுமான்னு கேட்டுருக்காங்க. அப்போ இது வந்து என்னது 88 என்னது 8 வந்து 11ஓட மல்டிபிள் தான் தானே. அப்போ 6 இது வந்து என்ன செய்யணும், நம்ம 61 11ஆல டிவைட் பண்ணும்போது இந்த ரிமைண்டர் வந்து இந்த 61 வந்து 11ஆல டிவைட் பண்ணுறோம். 61 11ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும், 5 ways are 55 வரும். அப்போ ரிமைண்டர் என்னது நமக்கு 11 வந்து 6. அப்போ 11 into 5 plus 6, 61 11ஆல் பண்ணும்போது வருது தானே. அப்போ அந்த அதுக்கான ரிமைண்டர் வந்து நம்ம 11 வந்து என்னது நமக்கு அது இதை வச்சு தான் எடுத்துக்கோம். நான் 80 வந்து என்ன செய்யணும், 88 வந்து அதாவது இன்னொரு ஒரு நம்பரை வந்து என்னது டிவைட் பண்ணுறது. அப்போ இங்கே வந்து என்னது 11 வந்துமே 88ஓட மல்டிபிள் தான். அப்போ இதோட ரிமைண்டர் என்னது 6. ஓகே ஓகே, prove two consecutive positive integers always co-prime ஆன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு நம்பர் கொடுக்கல, அப்போ நம்ம என்ன எடுக்கணும், let the number என்ன எடுக்கலாம், ஐயும் I plus 1 எடுக்கலாம். ஓகே, அடுத்த நம்பர் தானே. ஓகே, அப்போ they are co-prime if only two integer that divides both is 1. ஒன்னால டிவைட் பண்ணும்போது என்ன செய்யணும், ரெண்டுமே ஒன்னால டிவைட் ஆகும் தான் எந்த நம்பருமே. ஓகே, ஆனா நமக்கு இந்த ஐஎஸ் வந்து என்ன தந்திருக்காங்க, பாசிட்டிவ் இன்டிஜர் தந்திருக்காங்க. அடுத்தனா அவங்களே பாசிட்டிவ், அப்போ மைனஸ்ல போகாது, பாசிட்டிவ்ல இருக்கும். அப்போ ஐ வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 2 3 4 5 சொல்லிட்டு நிறைய எடுத்துக்கலாம். ஓகேவா? therefore 1 is odd and another ஒன்று ஆடா இருந்தா இது ஆடா இருந்தா ஆட்ல ஒன்று விட்டுனா அது ஈவன் தானே. அப்போ other 1 is even. ஓகே, கோப்ரைம் தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரைம் தானே, பிரைம் நம்பர்ஸ்னா 1 2. ஓகே, அடுத்து வந்து என்னது, can ICF of the two consecutive
number is என்னது எல்லாத்துக்குமே நம்ம இந்த எல்லாமே என்னதான் ஒன்னால தான் அந்த டிவிசல் ஆகும் அப்படிதானே அப்போ 1 அப்போ கிடைச்சிருச்சு ஆல்வேஸ் கோப்ரைம் தானே ஓகேவா